600 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். ராஜ்யசபா, லோக்சபா, கிட்டத்தட்ட 2000 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நூற்றுக்கணக்கான மேயர்களை வைத்திருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், கார்பரேஷன் கவுன்சிலர்ஸ் லட்சக்கணக்கான பேர் வைத்திருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர். அதுல பெருமிதத்தோடு கால தூக்க வேண்டாம். நம்ம மை ஃப்ரெண்ட் நரேந்திரான்றார் ஒரு அதிபர். எல்லா நாட்டுடைய அதிபர்களும் இன்றைக்கு நம்மளை பாராட்டுறாங்க. உலக அரங்கிலே ஒரு செல்வாக்கு மிக்க நாடாக இந்த நாடை உயர்த்திய மகான் நரேந்திர மோடி அவருடைய கட்சியில இந்த பொறுப்புல வச்சுக்கிட்டு நாம பெருமிதம் காண வேண்டாமா? அண்ணன் பெப்சி சிவா இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி மாநில நிர்வாகிகள்லாம் அந்த பிரிவுக்கு போட்டிருக்கிறார் 13. அதுவும் சண்டை எனக்கும் அவருக்கெல்லாம். நான் இவ்வளோ பேரை போடுவேங்கிறார். அப்படி முடியாதுங்க, சட்டம் அப்படி இல்லைங்க, இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி அவரை சரி பண்ணி போகிறதுக்குள்ளே போரும் ஆச்சு. நான் தான் கஷ்டப்பட்டேன். அவர் சொல்கிறார்ல அவர் கஷ்டப்பட்டாருன்னு, எங்களுக்கு தான் கஷ்டம். அவர் எப்படி சரி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில. அதை சரி வேணால் பண்ணிட்டோம். அப்புறம் மாவட்ட தலைவர்லாம் போட்டு வச்சிருக்கிறார். நான் இப்போ இந்த மீட்டிங் கூப்பிடும்போது நான் என் டிரைவர்கிட்ட சொன்னேன், நான் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கேன், இந்த கிட்ட வரும்போது கொஞ்சம் எழுப்பு, என்ன இந்த கிண்டி வரும்போது எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். நான் எதுக்கு எழுப்ப சொன்னேன்னா, கிண்டிலேருந்து சென்னைக்குள்ளே நுழையிறோம், இவரும் நிறைய பேர் நிர்வாகிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதனால் என்னை மாநில செயலாளராகிய நியமித்த மாநில தலைவர் பெப்சி சிவா அவர்களுக்கு நன்றி 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 அப்படின்னும், இல்லாட்டி இந்த மாவட்டத்துடைய செயலாளராக என்னை நியமித்த அப்படின்னு நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு 100 போஸ்டராவது ஒட்டிக்கிட்டீங்கன்னு பார்த்துட்டு வரேன். கிட்ட வரும்போது இவர் அடித்த போஸ்டர் தான் இருக்குதுங்க. ஏன் பெருமிதமே இல்லையா உங்களுக்கு மாவட்ட செயலாளராக போட்டதில், மாநில செயலாளராக போட்டதில்? எப்பேற்பட்ட கட்சியினுடைய மாநில செயலாளர் நீங்கள், எப்பேற்பட்ட கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நீங்கள், ஒரு பெருமிதம் வேண்டாமா? 4 பேருக்கு தெரியணுங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாத அளவுக்கு கட்சி நடத்தினா அந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு வருது? அவ்வளோ நல்லவங்களா நம்மலாம். நீங்க ஒருத்தர் ஓகே, உங்களுக்கு பாராட்டுகள்மா, நீங்க அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டுகள். எத்தனை பேர் போஸ்ட் அடிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? பெருமிதத்தோடு இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வக்கீல் என் மாவட்டத்தில், நான் மாவட்ட தலைவராக இருந்தப்போ மாவட்ட செயலராக கொடுத்துருந்தேன், கோர்ட்டுக்குள்ளே தாமரையை போட்டுன்னு வருவார். நான் சொல்லுவேன், தம்பி வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க, கோர்ட்டு ஒரு இது, அது ஒரு கடவுளுக்கு நாங்கள் ஜட்ஜி பார்த்தா தலையை குனிஞ்சு இது பண்ணிட்டு போவோம். கோர்ட்டுக்குள்ளே தாமரையெல்லாம் போட்டுன்னு வராத, நல்லா இருக்காது. நான் இத்தனைக்கும் நான் அப்போ நல்ல பொசிஷனில் இருந்தேன் பார்ட்டியில், நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணாத அண்ணா. அண்ணா இது வந்து தேசிய சின்னம்னா, இந்தியாவுடைய தேசிய சின்னம் தாமரை. நான் பிஜேபியோட தாமரையை போடல, தேசிய சின்னம். அது 2 ஒன்று தான் அவன் போட்டிருக்கிறது, நம்ம கட்சிக்காரன் தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் காலையிலேருந்து எழுந்து தூங்குற வரைக்கும் கட்சிக்காரனாகவே தன்னுடைய தொழிலில் கூட கட்சியை காட்டணும். நமக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு, நம்ம பெருமிதத்தோடு இருக்கணும். இன்னொன்றுங்க, கட்சி பொறுப்பு கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து மாநில தலைவருக்கு ஃபோன் பண்ணி அவன் கிள்றான், அவன் கடிக்கிறான், அவன் அடிக்கிறான், நீங்கள் தான் தலைவரை பார்க்கணும்னு, அப்புறம் எதுக்கு நமக்கு பொறுப்பு? எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் தலைவனாக உருவாக்க முடியும். சில நேரங்கள் தலைவர்கள் பிறக்கிறார்கள், சில நேரங்கள் உருவாக்கப்படுகிறார்கள், சில நேரம் சுயம்புவா தலைவனாக நாம் மாறணும். இதை எடுத்து செய்யுங்க. இன்னைக்கு வந்து இந்த துறை திருமலை அவர்கள் சொன்னார், இப்படி இருக்கு, நீங்க பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்புது சார், அவங்களுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, நமக்கு 18 மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கோம். மத்திய அரசாங்கம் நம்புது, ஒரு மாநிலத்தில் இருக்கோம் என்னவோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோங்க. நம்ம பார்த்துன்னு உட்காந்து அவங்க பாருங்க இப்படி பண்றாங்கன்னு நம்ம போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? நீங்கள் தலைவர்களாக இந்த கட்சி உங்களோட அடையாளம் கொடுத்தாச்சு. இதுக்கு எதுக்கு ராகவன் வரணும், மத்திய அமைச்சர் வரணும்? நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தலைவர். உங்களை என்ன கட்சி டிசோன் பண்ணுமா என்ன? கிடையாது. அந்த துறையில் பிஜேபியுடைய முகம் நீங்க தான் சாதிக்கணும். தலைவர்கள் பொறுப்பு கொடுத்தாச்சு இல்லை. அதனால உங்களுடைய பிரச்சனைகளை எந்த ஃபோரத்தில் எடுத்துட்டு போங்க. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், மத்திய அமைச்சர் சந்திப்போம், நம்ம கட்சிக்காரர் தானே, நம்மள மாதிரி அவர் தொண்டர், பொறுப்பி இப்போ அமைச்சர், அவ்வளோதானே. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி, நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்லாம் உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். மத்திய அரசாங்கம் எப்பயுமே பவர்ஃபுல் தான், அது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால் செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டாயம் செய்ய முடியும், செய்வோம்.
என்ன செய்யணும்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறையில் சார்ந்தல என்ன பிரச்சனைன்னு எப்படி ஒவ்வொரு மந்திரிக்கும் தெரியும்? நம்ம தான் சொல்லணும். சொன்னால் அவங்களே அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னுங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கார சார்ந்தவர் தானே உங்கள் துறைக்கே அமைச்சர், அப்புறம் என்ன? அதனால் அதெல்லாம் நம்ம அவசியம் நம்ம எடுத்து சொல்லணும். மத்திய அரசாங்கத்துக்கோ பிஜேபியினுடைய ஹைகமாண்டுக்கோ பிரச்சனைகளை அதுக்கு தான் உங்களை போட்டிருக்கு. இப்போ எனக்கு வக்கீல் தொழிலில் ஏதாவது இருந்தால் நான் சொல்ல முடியும், இதுக்கு அமெண்ட்மெண்ட் வேணும், இந்த மாதிரி இருக்குதுன்னு, கோர்ட்டில் இப்படி நடக்குது. எனக்கு என்ன தெரியும் உங்கள் சப்ஜெக்ட்டு? அதுக்கு தான் உங்களை போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கூட வெளியில் போனீங்கன்னா கொடியெலாம் கட்டியிருக்கிறீங்க, போலீஸ்காரங்க கேட்பாங்க. பிஜேபியை கவனிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸில் உளவுத்துறையில் ஒரு ஆள் இருப்பார், ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு அண்ணே சிவானே என்ன மீட்டிங் ஏதோ போயிட்டுருக்கு, வாசல்லாம் கொடியெலாம் பார்த்தேன், என்ன முடிவு பண்ணிங்க? நாங்கள் சும்மா பேசணும். அவர் தலைவர், அதனால் எல்லாத்தையும் வெளில சொல்ல மாட்டார், ஏதோ சும்மா பேசணும் பாட்டு போடுவார். ஆனால் அவளுக்கு தகவல் வேணும். மாநிலத்தில் ஐஜி தன்னுடைய ஐஜிக்கு தகவல் சொல்லணும். எப்படி சொல்கிறது? இங்கே இருக்கிற நம்ம யாராவது கான்டாக்ட் பண்ணுவார், மாவட்ட தலைவர் பிரச்சாரம் நம்ம கலை இலக்கிய அன்னைக்கு ஃபோன் பண்ணுவார். என்ன தம்பி ஏதோ மீட்டிங் நடந்தது, என்ன தீர்மானம் போட்டிங்க, என்ன முடிவு பண்ணிங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் பேசினாங்க, நாங்கள் உட்காந்தோம், சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம். அது இல்லை மீட்டிங். இங்கே சென்னையில் மாத்திரம் இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறார், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார், கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்காரு, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொன்னால் அதில் சில முடிவுகளை எடுக்கணும். ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், இங்கேருந்து நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா மாநில தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், எல்லா பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாதம் ஒரு தடவை கட்டாயம் நடத்தும். இப்போ இந்த கூட்டத்துடைய முடிவுகள், அமைப்பு ரீதியான முடிவுகளை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், மாநில நிர்வாகிகள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் சில மாவட்டங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு பிரித்து கொடுத்த மாவட்டங்கள், அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் மாதம் ஒரு தடவை மாநில நிர்வாகிகள் கூட்டம் கட்டாயம் நடக்கணும். இப்போ சென்னையில் நடந்துருச்சு. இத்தோட சென்னையில் கலை கலாச்சார அணியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தவே கூடாது. 67 மாவட்டம் இருக்குது, அமைப்பு ரீதியான மாவட்டம். அப்போ 67 மாவட்டத்தை சுற்றி வந்தால் கிட்டத்தட்ட 6வது வருஷம் கழிச்சு தான் இங்கே திருப்பி வரணும். நீங்கள் மாநிலத்தினுடைய பல மாவட்டங்கள் இது நடக்கணும். முதல் தடவை இங்கே நடத்திட்டோம். இது மாதம் ஒரு தடவை மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்கணும். அடுத்த மாதம் நடக்கிற மாநில நிர்வாகிகள் கூட்டம் வேற ஏதோ மாவட்டத்தில் நடக்கணும். அதில் மாவட்ட தலைவரையும் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னா நான் அந்த 13 பேர். செகண்ட் மீட்டிங்கில் மாநில நிர்வாகிகள் ப்ளஸ் மாவட்ட தலைவர்கள் கூப்பிடணும். தேர்டு மீட்டிங் வேற ஏதோ நகரத்தில் நடக்கும், அங்கே மாநில நிர்வாகிகள். ஃபோர்த் மீட்டிங்கில் மாவட்ட தலைவர்கள். இப்படின்னு ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்கணும். அதே மாதிரி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நிர்வாகிகள் நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல, 10 பேர் 11 பேர் போடணும். சரி 8 பேர் தான் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. ஒவ்வொரு மாதமும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இந்த மாதம் நடக்கும். அடுத்த மாதம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் பிளஸ் மண்டல் தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்களை கூட்டிக்கணும். 3வது மாதம் மாவட்ட நிர்வாகிகள், 4வது மாதம் மாவட்ட நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள். இப்படின்னு கட்டாயம் மாதம் ஒரு தடவை இந்த நம்முடைய கலை கலாச்சார பிரிவினுடைய கூட்டங்கள் நடத்தி ஆகணும். அடிக்கடி சந்திக்கும் பொழுது தாங்க இன்னும் கொஞ்சம் பிடிப்பு வரும். நம்ம நான்லாம் ஒரு இன்ட்ரோவர்ட், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ராகவன் அப்படின்னா ஹலோ மேடம் அப்படின்னு இவங்ககிட்ட பேசுவோம். அவங்களுக்கே அதான் சொல்கிறாங்க, இவங்க கலகலன்னு பேசுகிறாங்க, நம்ம ஒரு தடவை சொல்லுங்கம்மா அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம அப்படி தான் பழகிட்டோம். அவங்க திட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அப்படி தான். என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா இவர் ராகவன் சொன்னால் வணக்கம் சார்னுவேன். அடுத்த தடவை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டால் மெதுவாக ஆரம்பிப்பேன். நான் ஹலோ மேடம் எப்படி இருக்கிறீங்க, என்ன கண்டுக்காமல் போகிறீங்க இப்படின்னு நான் சொல்கிறதுக்கு 10 தடவை மீட் பண்ணால் தான் எனக்கு வரும். இது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நான் அப்படித்தான். நம்ம அடிக்கடி சந்திக்கும் பொழுது க்ளோஸ்னஸ் வரும் நம்முடைய நிர்வாகிகள் மத்தியில். அப்போ பிரச்சனையே வராது. அண்ணன் தானே, இவர் திட்டினா திட்டு போகிறேன், இப்போ நானும் உங்களை திட்டுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவேன். அதாவது நாம் சண்டை போடுற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடணும். நாம் சண்டை போடுற அளவுக்கு க்ளோஸ் ஆனோம்னா நிறைய தடவை பார்க்கணும், சந்திக்கணும். அப்போ தான் அவர் நம்ம திட்டினா கூட போய் மச்சான் நீ திட்டினே இருப்போம், வேறு வேலையில் போனான்னு போடுவோம். எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை திட்டினா, ஒரு மீட் பண்ணி திட்டினா அவ்வளோதான், ஏற்றி பாம்பாருங்க மண்டையில் கரம் வச்சு இவனை ஒழிச்சு கட்டியே பார்க்குறேன்னு ஆரம்பிச்சுவான். ஸோ சந்திப்புகள் அடிக்கடி நடக்கணும். இதுக்காகவாவது நம்ம சந்திக்கணும். ஸோ இது நான் பிரிவுகளுடைய மாநில அமைப்பாளராக
இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை, உத்தரவுன்னு கூட எடுத்துக்கோங்க. உங்களுடைய மாநில நிர்வாகி கூட்டம் மாதம் நடக்கணும், மாவட்ட நிர்வாகி கூட்டம் நடக்கணும். பல துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுங்க. இந்த மாநில செயற்குள்ள தீர்மானம்லாம் போட்டிருக்கிறீங்க. அமைப்பு ரீதியான தீர்மானம் என்ன? தமிழ்நாட்டில் கலாச்சார அமைப்புகள் என்னென்னலாம் இருக்கு, அதனுடைய டேட்டாஸ் எடுங்க. நான் சொன்ன தெருக்கூத்து கலைஞர்கள் எடுங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைங்க. அவர்களை அழிக்க பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவர்கள். ஏன் மக்களும் கூட அது விரும்புகிற காந்தாரா படம் ஏங்க ஓடுது? மக்களுடைய பல்ஸ் பிடிச்சி பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவங்க நினைக்கிற மாதிரி தேசத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. நான் கொஞ்சம் எனக்கு சினிமா ரொம்ப இல்லை, சினிமாவே பார்க்குறது எப்பாவது ஒரு தடவை நான் பார்ப்பேன். இப்போ காந்தாரா படம் நான் பார்க்கல, ஆனால் நல்லா ஓடிச்சின்னு சொன்னாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் படம் இப்போ வந்தது அமரன் படம் எவ்வளோ தூரம் போச்சு. ஒரு தேசபக்தியை மையமாக வச்சா தமிழர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. தமிழர்கள் எப்பயுமே தேசியவாதிகள், தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தேசபக்தர்கள். அதனால தான் கார்கில் யுத்தம் வரும்பொழுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேருந்து தான் கார்கில் யுத்தத்துக்கு நிதி அதிகமாக கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மக்கள் எங்கு பார்த்தாலும் தேசியம் சொன்னாலும் அப்படி நிற்பாங்க, அழறாங்க எல்லாரும் அந்த படத்தை பார்த்து வெளியில வந்த உடனே. காந்தாரா அது ஏதோ ஒரு மொழியில் எடுத்த படம், தமிழ் டப்பிங்ல வந்ததா, அதுக்கு பெரிய புகழ் இங்க. அப்ப மக்களுடைய மனோநிலை என்ன இருக்கு தெரியுமில்ல? எல்லா கோவிலையும் ரஷ். திமுகல கருப்பு சேப்பு இருக்கு. முன்னெல்லாம் கருப்பு சட்டை போட்டு இப்படி இந்த பக்கம் ரோட்ல போனா அவர் தீக்காக்காரர்ப்பா, கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர்னு சொல்லுவான். கடவுளை செருப்பால் அடிப்பாரு, கடவுள் சிலையை உடைப்பாருன்னு. இப்பெல்லாம் தீக்காக்காரன் ஐயப்ப இந்த டிசம்பர் மாசத்துல போனா என்ன நினைக்கிறான்? சாமி மலைக்கு போறாரு, ஐயப்ப சாமி. இப்ப தீக்காக்காரன் கருப்பு சட்டை போட்டா கூட சாமி எப்ப மலைக்கு போறீங்க தான் கேட்கறான். அவனையே சிவப்பு சட்டை போட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் முன்னெல்லாம். இப்ப சிவப்பு சட்டை போட்டுன்னு யாராவது போனா மேல்மருத்தூர் பங்காரு அடிகளார் எப்ப தரிசனம் பண்றான்னு கேட்கறான். இந்த கருப்பு செப்பு வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த மக்களை தான் 5 லட்சம் பேர் கூடுறாங்க இதில் திருவண்ணாமலையில். யார் அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க? ஆர்கனைஸ் பண்ணியா போகிறாங்க? கிரிவலம் 5 லட்சம் பேர், எல்லா கோவிலையும் ரஷ். இந்த மக்களுடைய மனநிலை புரிஞ்சுங்க. ஆன்மீகம் சார்ந்த அரசியலை தமிழக மக்கள் நிச்சயமாக ஏற்றுப்பாங்க. நாம் அந்த பல்ஸை பிடிச்சிட்டு போக வேண்டியது தான், நமக்கு சாதகமானதான். அவங்களாம் என்ன நினைக்கிறான்? போடலாம், எங்கே காணமே யாருமே நினைக்கிறான். நானே நினச்சேன்னா நமக்கு பள்ளிக்கூடமே யார் 10 பேர் நடத்துவாங்க போல இருந்து பார்த்தேன். லிஸ்ட் எடுத்து 5500 பேர் நம்மளாலே நடத்தலாம் பள்ளிக்கூடம். அப்போ சினிமா துறையில் உங்களுக்கே தெரியுது 70%. உங்களுக்கு மேற்பார்வையாக போனால் 70%. இன்னும் உள்ளே இறங்கி அதில் என்னான்னு போய் எல்லாரையும் கூப்பிட்டா அது 90% இருக்குமோ 100% இருக்குமோ யாருக்கு தெரியும்? அந்த ஃபீல்டில் நம்ம போனோம். அதனால ஃபோக்கஸ் உங்களுடைய துறை சார்ந்த உங்களுடைய பிரிவில் இருங்க. நான் தவறாக சொல்லலை, நம்ம எல்லாமே பொதுக்கூட்டம் போடணும் எல்லாம் சொல்லணும், ஆனால் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். நம்மளுக்கு தெருமுனை கூட்டங்கள், கலாச்சார அணி தேவைப்படும் போது எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் தேவை, நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கலைத்துறை கலாச்சாரத்துறையிலேருந்து நம்மளை நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணும், இதுதான் ஆசை. அதாவது மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவன் நல்லவன், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, ஒரு மாணவன் கல்லூரி மாணவன் இருந்தான்னா அவன் ஒரு பஸ் வருதுன்னா அவன் மொத்தம் இருந்தான்னா ஏறி போய் ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருவான். இதே அவனே ஒரு 30-40 பேர் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தான்னா பஸ் உள்ள காலியாக இருந்தால் கூட படிக்கட்டில் தான் தொங்கின்னு போவான். இது மாப்பு சைக்காலஜி, இது மனோ தத்துவம். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம மொத்தம் இதில் இருக்கும், இந்த துறையில் இருக்கும், யாருமே இல்லைன்னு. நீங்கள் அத்தனை பேரையும் கூட்டி பாருங்க, இந்த மாப்பு சைக்காலஜி அத்தனை பேரும் எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இறங்கிடுவான் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ மெதுவாக போகிற மாதிரியும் அவங்களெல்லாம் தலைவிடிச்சு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, சலங்கை கட்டின்னு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு இணைக்கிற ஒரு பாலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களாம் நினைச்சு பாருங்க. ஒரு முயற்சி பண்ணுவோம், நம்ம ஒரு ஈவெண்ட் அப்படி நடத்துவோம். ஈவெண்ட்டை நம்ம துறை சார்ந்த ஈவெண்ட்டை நடத்துவோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் நினைக்கிறது தான் தமிழ்நாட்டில் அது பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் இப்போ நம்ம முடிவு பண்ணது என்ன முடிவு பண்ணால் இந்த கூட்டத்தில் நம்பர் 1 முடிவு, மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாதம் ஒரு தடவை நடக்கணும். பல ஊரில் நடக்கணும். மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாதம் ஒரு தடவை நடக்கணும். சீனியர்ஸ் கட்சியில் ரொம்ப வருஷம் சீனியர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சந்திரன்ஜி கூட ஏபிபியில் இருந்தார்.
2002 நம்ம கட்சி ஒரு விஷயம் பண்ணோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநிலத்துடைய முக்கிய தலைவர்கள், பொன்னார்லாம் அப்போ அமைச்சர், அவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஒரு மண்டலுக்கு, ஒன்றியத்துக்கு போகிறது. அந்த ஒன்றியத்தில் 6 மாதம் செயற்குழு போடலைன்னு சொன்னால் அந்த ஒன்றியத்தை அங்கேயே கலைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் பார்லிமெண்ட்டில் தீர்மானம் வரும்பொழுது, கொண்டு வரும்போது ஸ்பீக்கர் சொல்லுவார், சபாநாயகர், நான் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன், ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்கன்னு கேட்பாங்க. நான் ஒரு தீர்மானத்தை இங்கே முன்மொழிகிறேன். இப்போ எந்த மாவட்டம் அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை மாதம் ஒரு தடவை கூட்டாமல் 3 மாதம் வரைக்கும் கூட்டலையும், அந்த மாவட்டத்தை எப்படி 2002 நம்ம கட்சியில் போய் கலைச்சாங்களோ அந்த மாதிரி கலைச்சிடலாமா? இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க. திருப்பி சொல்கிறேன், கலை கலாச்சார பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் மாதம் ஒரு தடவை நடத்தணும். எந்த மாவட்டம் மாதம் ஒரு தடவை நடத்தாமல் தொடர்ந்து 3 மாதம் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தவில்லையோ அந்த மாவட்டத்துடைய கலை கலாச்சார பிரிவு கலைக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இப்போ முன்மொழிகிறார். இது ஓகேன்னு சொல்கிறவங்க ஆம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆம். பார்லிமெண்ட்டில் இப்படி தான் கேட்பாங்க. எல்லா அன்றைக்கும் இதை நீங்கள் என் மீட்டிங்கில் வந்து பாருங்கள். தலைவரை நீங்கள் என் கூட வந்து பாருங்கள், எல்லா கூட்டத்திலும் இதே தான் கேட்குறேன். இதே நான் இதை ஆரம்பித்தோடனே அவங்களுக்குலாம் புரிஞ்சு, எல்லா பிரிவுக்கும் இதே தான். கட்சியில் பொறுப்பில் இருப்போம், நாங்கள் மீட்டிங் நடத்த மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ நாளுங்க இப்படியே உட்காந்துருக்குது. இதை பாருங்கள், அவர் சொன்னார், எவ்வளோ வருஷம் தெரியுமா கேடிஆர் இருக்கிறாரு, இவ்வளோ வருஷம் இருக்கார், அவ்வளோ வருஷம் இருக்காருன்னு. என் கூட இருந்தவங்களாம் இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸு. நான் இளைஞரணிக்கு ஆல் இண்டியா பொறுப்பாளராக ஒரு மாநிலத்துக்கு இருந்தேன். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன். என் கூட அப்போ ஒரு 2 மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருந்தவர் இன்னைக்கு, நான் ஒரு ஃப்ரெண்டு, இன்னைக்கு மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக இருக்கிறார். நான் ஆம் என்கோர் இல்லை என்கோர்லாம் சொன்னேன். அதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்பீக்கர் இருக்கார் பாருங்க, லோக்சபா ஸ்பீக்கர். யார் லோக்சபா ஸ்பீக்கர்? சபாநாயகர் யார்? ஓம் பிர்லா. ஓம் பிர்லாவும் நானும் நிர்வாகி ஒன்றா. அவர் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறார். நம்ம அனுராக் தாக்கூர், அவர் மந்திரி ஆகிட்டார். நான் இன்னும் கவுன்சிலராக கூட ஆகலை. இப்போ எவ்வளோ நேரம் தான் இப்படியே போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க, அதை பயன்படுத்தணும்னு தான் சொல்கிறேன். இல்லை பொறுப்பில் இருக்கக்கூடாது. நாமெல்லாம் பொறுப்பில் இருப்போம், மாநில செயலாளராக இருப்பேன், மாவட்ட தலைவராக, மாவட்ட செயலாளராக இருப்பேன். ஆனால் மீட்டிங்கெலாம் போடணும்னு என்னை கம்பல் பண்ணாதீங்க, முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிவா அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்ததே, அவர் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்தார். நான் சொன்னேன் 13 பேர் தான் போடணும், அவர் 30 பேர் 40 பேர் லிஸ்ட்டை கொண்டு வந்தார். அப்போ இந்த பிரிவில் மாநிலத்தில் பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்தவர் 40-50 பேர் இருக்கிறாங்க. அதை ஷார்ட் பண்ணி 13 மாத்திரம். மீதி பேர்லாம் எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, எவ்வளோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அப்போ 13 பேரை நிர்வாகியாக போட்டோம்னா அப்போ நீங்களாம் எவ்வளோ முக்கியமான ஆள். அந்த 50ல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 13 பேர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு எவ்வளோ சாதாரண வேலையாது? இப்போ எத்தனையோ மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் விட்டுவிட்டு உங்களை மாவட்ட தலைவராக ஏன் கொண்டு வந்தார்? உங்கள் மாவட்ட பேரன்பாடி தலைவர். அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆள்? நீங்கள் முக்கியமான ஆளுன்னு கட்சி சொல்லுது, ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு யாராவது பேசினா அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு குட்டி சிங்கம் பிறக்குது, அது பிறந்த உடனே தொலைஞ்சி போயிடுது. தொலைஞ்சி போய் ஆட்டு மந்தைகளோடு வளருது. ஆடு மேன்னு கத்துது, இதுவும் மேன் கத்துது. ஆடு புல்லை சாப்பிடுது, இதுவும் புல்லை சாப்பிடுது. இப்படி கொஞ்ச நாளுக்கு வளர்ந்த உடனே ஆட்டு மந்தையெல்லாம் ஒரு நாள் காட்டுக்கு போகுது, போய் புல்லை மேய்ஞ்சிட்டு வரலான்னு. காட்டுக்கு போனால் திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் வருது, வேட்டையாட வருது. எல்லா ஆடும் தலை தெறிக்க ஓடுது, தப்பிச்சா போறன்னு ஓடுது. இப்படின்னு ஆடுகள்லாம் ஓடும்போது இந்த குட்டி சிங்கமும் அவங்களோட சேர்ந்து ஓடுது. இந்த பெரிய சிங்கம் பார்க்குது, என்ன இது நம்மால் ஒன்று கூடவே சேர்ந்து ஓடுது, இரு ஓடாத நில்லு அப்படின்னு சொன்னால், இது என்ன விட்டுருன்னுது. நீ ஏன் ஓடுற? நீ ஆடு இல்லை, நீ சிங்கம். இல்லை இல்லை நான் ஆடுதான், எனக்கு தயவு செஞ்சு விட்டு நான் ஓடிடுறேன்னு அது ஓடுது. இதுக்கு வந்தது கோவம், பாஞ்சு போய் அதை பிடிச்சி பலார்னு அரைஞ்சி செக் வா குளத்தில் கூட்டுன்னு போய் காட்டுது. உன் முகத்தை பார், என் முகத்தை பார், இந்த காட்டுக்கு ராஜா, ராஜவம்சத்தை சார்ந்தவன் நீ போய் அவங்களோட ஓடுற, அவங்களுக்கு உயிர் பிரச்சனை ஓடுறான், நீ ஏன் ஓடுற? நீ ராஜா அப்படின்னு காட்டினப்போ
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள்லாம் தலைவர்கள் தலைவர்கள் தலைவர்கள்னு கதறேன். இல்லை நான் ஆடுதான் நான் சொன்ன, நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நீங்கள் ஆடா சிங்கமா? நீங்கள் சிங்கம், நாம சிங்கம். நீங்கள் நான் இப்படி தான் இருப்பேன் ஆடாக தான் இருப்பேன்னா ஆடுகள்லாம் ஆள விட முடியாது எங்களால். சிங்கம் தான் ராஜ் காட்டு ஆளும். சரியா? அதனால் இந்த தீர்மானம் இது கொஞ்ச நாளில் பழகினாலும் கூட அவர் புரிஞ்சிருப்பார். ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா எடுத்து அதை அப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து 3 மாதம் உங்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டலைன்னா நான் தலைவர்கிட்ட மாதம் ரிப்போர்ட் கேட்குறேன். எந்த மாதம் கூடலையோ அந்த கட்சியுடைய மாவட்ட நிர்வாகம் கலைக்கப்படும். இது வந்து எனக்கு வந்து கோவத்தில் அகம்பாவத்தில் பேசலை, ஒரு ஆதங்கம். தமிழ்நாட்டில் போய் பிஜேபி வர முடியாது. இது ஒரு ஆன்மீக பூமி. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த பூமியில் கடவுள் மறுப்பு இயக்கம் சேர்த்து ஒருத்தர் சொல்லிவிட்டு 60 வருஷம் ஆட்சியில் செய்வோம். நம்ம என்ன எப்படி என்னங்க விளையாட்டா இருக்கு? இந்த பூமியில் ஆட்சி வர முடியாதா? நார்த் ஈஸ்ட்ல வந்துட்டோம், ஒரிசால வந்துட்டோம். தமிழ்நாடு நம்மளுடைய பூமி, இங்க வந்தே ஆகணும். இதுக்கு மேலெல்லாம் தள்ளி போட முடியாது. அதனால நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லா பிரிவுக்கினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் சங்கமம் வர 29ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நடக்க போகுது. மாலை 3 மணிக்கு. சொன்னாரா தலைவர்? உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியலன்னா இப்போ சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும். 30 பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுடைய சங்கமம். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாவட்ட தலைவர்லாம் யார்? பெரம்பலூர் வந்தீங்க. பெரம்பலூரில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம், வந்தீங்களா? அங்கே ஒரு விஷயம் சொன்னோம். மாவட்டத்தில் இத்தனை பேரை நியமிக்கலாம் நம்முடைய பிரிவில். எத்தனை பேர்? ஒரு தலைவர், ஒரு அமைப்பாளர், அப்புறம் நோட்டெல்லாம் கொடுத்து எழுதுன்னு வேற சொன்னேன் நான். அந்த இடத்துல யாரும் ஞாபகம் வச்சுக்கல. ஒரு அமைப்பாளர், அப்புறம் 2 இணையமைப்பாளர், 8 செக்ரட்டரி செயலாளர் போடவா ஒரு மாவட்டத்தில்னு சொன்னோம். அப்போ உங்கள் பிரிவில் ஒரு மாவட்டத்தில் அப்பனா எத்தனை பேர்? 11 பேர். இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 67 மாவட்டம் இருக்கு. 67 × 11 எவ்வளோ? இந்த வாய்ப்பாடெல்லாம் அந்த காலத்தில் படித்ததோடு சரி, நமக்கு என்ன ஞாபகம் இருக்கு? சரி, கால்குலேட்டர் தான் இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. 67 அவங்க கால்குலேட்டர் தானே பார்த்தீங்க நீங்கள், பாருங்க. அவங்களுக்கு வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கு, நமக்கு தான் ஞாபகம் இல்லை. எங்களுக்கு கால்குலேட்டர்னு ஒன்று இல்லைன்னா நாங்களாம் காலி. 67 × 11 737. ஆமாம், 737 நிர்வாகி கலை கலாச்சார அணி பிளஸ் மாநிலத்தினுடைய 13 சேர்ந்தா 750 பேர். நவம்பர் 29, இன்னைக்கு நவம்பர் 8, நவம்பர் 29 கும்பகோணத்தில் மாலை 3 மணிக்கு நடக்கிற அந்த மாநில மாவட்ட பிரிவுகளுடைய சங்கமத்திற்கு உங்களுடைய பிரிவிலிருந்து எதிர்பார்க்கிறது 750 பேர். அத்தனை பேரும் வரணும். மாவட்ட தலைவர்லாம் சில இடத்துல நீங்க மொத்தமா ஃபில்அப் பண்ணலான்னு கேள்விப்படுறோம். 7 பேர் 6 பேர். சில மாவட்ட தலைவர் பேரன்பாடி தலைவர் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் 1-2 வச்சுக்கிறோம். யாரோ புதுசாக சேர்ந்தா நான் யாராவது பொறுப்பு கொடுக்கறது கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதனால 1-2 பேர் பரவாயில்ல. ஆனால் 80% மாவட்ட நிர்வாகிகள் நியமிச்சோம். இங்கேருந்து அது உங்களுக்கு ஒரு இந்த மாநிலத்துடைய இந்த கூட்டத்தில் ஒரு செய்தி. நீங்கள் 80% நியமிச்சானோங்கிறது மாத்திரமில்லை, அந்த 29ஆம் தேதி நாம் அத்தனை பேருமே நம்ம ஊரில் இருக்கவே கூடாது. இருக்க வேண்டிய இடம் அது கும்பகோணம். அதான் சொன்னாங்க 21,000 பேர். சரி, சில இடத்துல 1-2 கம்மியாக வந்தனால 16,000 17,000 பேர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு வச்சு பாருங்க. நீங்க மேடையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, முன்னாடி 18,000 பேர். எல்லாம் தொண்டர்கள் இல்லை, எல்லாருமே லீடர்ஸ். மாவட்ட அளவில் மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை இணையமைப்பாளர், அவங்க தான் வந்து உட்கார போறாங்க. இப்போ 16,000 18,000 பேர் முன்னாடி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு பந்தல்ல. எப்படி இருக்கும் அதோட வைப்ரேஷன்? 108 1008 விளக்கு பூஜை பண்றோம், கூட்டு பிரார்த்தனை பண்றோம். அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை, ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி 18,000 பேர் ஒரு ஒரே நோக்கத்தோடு இந்த நாட்டிற்காக இந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்து கூடும் பொழுது அங்க ஒரு வைப்ரேஷன் உருவாகும்.
அது அடுத்த லெவலில் நம்ம பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் வராங்க, நம்முடைய மாநில தலைவர். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கிற நம்முடைய சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன், அது எலெக்ஷன் பொறுப்பாளர் இருக்கவங்கெல்லாம் வராங்க. யார் வராங்கங்கிறது இல்லை, உங்களை மாதிரியே 18,000 பேர் வராங்க, வரப்போகிறாங்க. 1 மணிக்கு வந்துடணும், 3 மணிக்கு நிகழ்ச்சி. நான் இங்கேயே உங்களை அழைக்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. 1 மணிக்கு வரணும். 1 மணிக்கு சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் அன்றைக்கி வண்டிலாம் கொண்டு வந்துடுறோம், பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டு வரணும், வரக்கூடாது. இது நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும், கல்யாணத்தில் தான் சாப்பிட்ணும். இது நம்முடைய மாநாடு. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து தான் சாப்பிடணும். எல்லாருக்கும் இன்விடேஷன், அழைப்பிதழ் நேராக வரும் உங்கள் வீட்டுக்கெல்லாம். என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த 18,000 பேருக்கும் இன்விடேஷன் அவங்கவுங்க வீட்டுக்கு வரும். உங்களுடைய 750 பேருக்கு, நம்முடைய பிரிவை சார்ந்த 750 பேருக்கு, மாவட்ட நிர்வாகிகளுக்கு உடைய மாநில தலைவர் திரு பெப்சி சிவா அவர்கள் இன்விடேஷன் அவர் பேரில் வரும், உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவார். எல்லாம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே இன்விடேஷன் வரும். எதுக்காக? சோஷியல் மீடியா டீம் சொன்னாங்க, எதுக்குங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஃபோனில் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம ஊரில், நம்ம கிராமத்தில், நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு வந்து தரார். மாவட்ட செயலாளர், கலை கலாச்சார அணி ராகவன் அப்படின்னு போஸ்ட்மேன் எடுத்து தலைவர்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அது ஒரு சைக்காலஜி.